வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இது எதை பற்றி பேசுதுன்னா, ஒரு ஃப்ளூயிடில் விஸ்காசிட்டி ஆக்ட் ஆகிறப்ப சியர் ஸ்ட்ரெயின், ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த விஸ்காசிட்டிக்கும் சியர் ஸ்ட்ரெயினுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இதுக்கான நோட்டேஷன் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, இட்ஸ் நோட்டேஷன்ஸ் டிஃபைன்ட் அஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு டியூ பை டியூஐ. அதில் டவ் அப்படிங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது, மியூ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்போ டியூ பை டிஒய் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி டிபெண்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிடை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனியன் ஃப்ளூயிட், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட். ஸோ இந்த நியூட்டனியன் ஃப்ளூயிட் அப்படின்னா என்னென்னா, the fluid which obeys a Newton's law is called as Newtonian fluid. அதுவே the fluid that doesn't obey Newtonian law is called as non-Newtonian fluid. For example, என்ன சொல்கிறாங்கன்னா, tau is directly proportional to tau is directly proportional to du by dy. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் கண்டிஷன். ஸோ அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக தான் நம்ம மியூ அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்போம். அதாவது என்ன சொல்லலாம்னா, ஸோ டவ் அப்படிங்கிறதும் அது சியர் ஸ்ட்ரெயினும் du by dy ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வெலாசிட்டி கிரேடியன்ட்டு நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். அதாவது இதோட வேல்யூ ஏறிச்சுன்னா இதோட வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம ஒரு கிராஃப் போடுறோம்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த கிராஃபில் நம்ம டவுக்கும் இந்த பக்கம் du by dy ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் போட்டோன்னா நமக்கு அந்த லைன் வந்து லீனியராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லீனியர் லைன் நமக்கு எந்த ஃப்ளூயிடுக்குள்ள அந்த கிராஃபில் லீனியர் லைன் கிடைக்குதோ அதை வந்து நம்ம நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அந்த லீனியர் லைன் கிடைக்காத ஃப்ளூயிட்ஸை நம்ம நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம நியூட்டனியன் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்கான செப்பரேஷனாக சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் du by dy. இதை ஒபே பண்ணுச்சுன்னா அது நியூட்டானியன், அதை ஒபே பண்ணலன்னா தட் இஸ் நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மியூ எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபார்முலாவில் இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி எப்பயுமே ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதில் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்டை தூக்கிறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூ. இந்த மியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்னன்னா, டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் du by dy. இந்த நியூட்டன்ஸ் லா ஒபே பண்ணுச்சுன்னா அது நியூட்டனியன் ஃப்ளூயிட், ஒபே பண்ணலன்னா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா விஸ்காசிட்டி டைப்ஸ். அதாவது நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது விஸ்காசிட்டி டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். விஸ்காசிட்டியை ஜென்ரலாக ரெண்டு வகை பிரிச்சிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைனமிக் விஸ்காசிட்டி, செகண்ட் ஒன் இஸ் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ இதில் டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கேள்வி. என்னென்னா, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி? இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதோடைய சிஜிஎஸ் யூனிட் இது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ். அதே சிஜிஎஸ் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அல்லது டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா டைனமிக் விஸ்காசிட்டிக்கான யூனிட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du by dy. ஓகேங்களா? ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du by dy. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதில் நமக்கு டவ் அப்படிங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் போன ஸ்லைடில் பார்த்தோம். மியூ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ du by dy அப்படிங்கிறது வெலாசிட்டி கிரேடியன்ட். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டைனமிக் விஸ்காசிட்டி நம்ம அப்சல்யூட் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்சல்யூட் விஸ்காசிட்டி ஹூஸ் ஃபார்முலா இஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du by dy. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ இந்த டைனமிக் விஸ்காசிட்டிக்கும் கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, இதோட யூனிட்டை நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயர் per செகண்டில் மென்ஷன் பண்ணுவோம். சிஜிஎஸ் யூனிட்டை ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இருக்கும். என்னென்னா, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை மாஸ் டென்சிட்டி. அதாவது இந்த டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் டிவைடட் பை த மாஸ் டென்சிட்டி ஆஃப் த சேம் ஃப்ளூயிட் gives the kinematic viscosity. So dynamic viscosity is divided by density gives the kinematic viscosity. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி டைப்ஸ். மொத்தம் ரெண்டே டைப்ஸ் தான். ஒன்று வந்து டைனமிக், இன்னொன்று கைனமேட்டிக்ஸ். ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்
ஒன் செகண்ட் பார்த்துடலாம். என்னன்னா இதோட யூனிட்ஸ் எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட், இதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. இதோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டியூஐ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.